மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய கட்சியின் மத்திய உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய மாவட்ட செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நான் நினைக்கிறேன் இந்த இடைவெளிக்கு பிறகு நாங்கள் இன்று சந்திக்கிறோம். எங்களுடைய தலைவர் துரதிருஷ்டவசமாக மருத்துவ சிகிச்சை ஒன்றிற்காக அவர் வெளிநாட்டில் தங்கியிருக்க வேண்டியிருக்கின்றது. பெரும்பாலும் அவர் செப்டம்பர் மாதம் அளவில் நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது, சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் நாங்கள் தலைவருடைய முழுமையான ஆலோசனைகள் வழிகாட்டல்களோடு அவருடைய தலைமையிலே நாங்கள் கடந்த 15 வருடங்களாக முன்னெடுத்து வருகின்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் செயல்பாடுகளை நாங்கள் உறுதியாக முன்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே பொன் மாஸ்டர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே ஏற்கனவே கடந்த தை மாதத்திலேயே எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய தீவிரமான முக்கிய செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த விடயம் தொடர்பாக ஆழமாக விவாதிக்கப்பட்டு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை முன்வைத்து எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் முன்கொண்டு செல்கிறோம். குறிப்பாக 2001ஆம் ஆண்டிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் அல்லது அதற்கு முன்னதாக 51ஆம் ஆண்டிலிருந்து தமிழரசு கட்சி என்னுடைய தீர்மானங்களின் அடிப்படையிலே தான் உண்மையிலே தமிழ் தேசிய பயணம் ஆரம்பமானது. அதற்கு பிற்பாடு தமிழர் விடுதலை கூட்டணி அந்த தீர்மானங்களை எடுத்திருந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது இந்த தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான அரசியல் தீர்வை அடைத்துக் கொள்ளுதல் என்ற அந்த கொள்கை கூட்டமைப்பினுடைய ஆணிவேராக இருந்தது. ஆனால் 2009ஆம் ஆண்டிலே அந்த விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு அந்த கொள்கையை அந்த கட்சி கைவிட்டிருந்த நிலைமையிலே அந்த கூட்டமைப்புக்குள் இருந்த நாங்கள் கூட்டமைப்புடைய பங்காளி கட்சிகளில் ஒன்றான அகில இந்திய தமிழ் காங்கிரஸ் கட்சியும் அதன் அங்கத்தவர்களாக கூட்டமைப்பினுடைய அங்கத்தவர்களாக பங்காளி அமைப்பாக இருந்த நானும் திருமதி பத்மினி சிதம்பரநாதனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இந்த கொள்கையை கைவிடாமல் நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த பிழையான தலைமைக்கு கீழே தொடர்ந்து நாங்கள் செயல்பட முடியாத என்ற முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம். அன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறாமல் இருந்திருந்தால் 2010ஆம் ஆண்டு தேர்தல் விஞ்ஞாபனம் ஒட்டியாட்சியையும் 13ஆம் திருத்த சட்டத்தையும் அடிப்படையாக கொண்டதாக தமிழ் மக்களுடைய தீர்ப்பு அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்திருக்கும். அதில் தவிர்க்க முடியாமல் அந்த போர் அழிவுகளிலே ஒரு மரணத்தின் வாசலிலே இருந்து கொண்டிருந்த எங்களுடைய மக்கள் தவிர்க்க முடியாமல் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதை அன்றைக்கு இருக்கிற அந்த போர் சூழல், போருக்கு பிந்திய கைதிகள், கடத்தல்கள், சித்திரவதைகள், பாலியல் வல்லுறவுகள் போன்ற துன்புறுத்தல்கள், கொடுமைகளுக்குள் இருந்த மக்கள் அந்த நெருக்கடிகளில் இருந்து விடுபடுவதற்கு தமிழ் தலைவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அளிக்கிற வாக்குகள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அளித்த வாக்குகளாக நிச்சயமாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 65-60 வருடங்கள் தமிழர்கள் அந்த தமிழ் தேசிய பாதையிலே கைவிடாமல் கொண்டு வந்த 2009 முள்ளிவாய்க்காலில் இருந்த உலக உயிரிழப்புகள் நடைபெறுகின்ற பொழுது கூட கைவிடாமல் இருந்த கொள்கைகள் போருக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் ஒரு தேர்தல் ஒன்றின் மூலமாக கைவிடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். உண்மையிலே அந்த வகையிலே நாங்கள் நானும் பத்னியகாவும் உதிரிகளாகத்தான் அங்கே இருந்தோம். நாங்கள் சிவில் அமைப்புகள் சார்பாக கூட்டமைப்புக்குள் 2004 கொண்டு செல்லப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பாக இருந்திருக்கவில்லை. நாங்கள் உதிரிகளாக இருந்தோம். உண்மையிலே ஒரு 65 வருட பாரம்பரியத்தை கொண்ட ஒரு பழமையான ஒரு மிக பிரபலியமான அரசியல் கட்சி ஒன்றினுடைய வாரிசாக இருந்த எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அன்று எடுத்த அந்த தீர்க்கமான முடிவு தான் 2010ஆம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த ஒட்டிய 13ஆம் திருத்த சட்டத்தை அடிப்படையாக உள்ள ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்குவதனை தடுத்தது. அவர் வெளியேறியது மட்டுமில்லை, அதை விட முக்கியமானது நாங்கள் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக அந்த தேர்தலிலே நாங்கள் களமிறங்கியது முக்கியமானது.
அந்த வகையிலே தலைவர் அன்று அந்த முடிவை உறுதியாக எடுத்திருந்தார். அதனால் நிறைய அவமானங்களையும் நிறைய அவப்பெயர்களையும் கேட்க வேண்டியிருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் முன்வைத்த அந்த கொள்கைகளின் அடிப்படையில் நாங்கள் பயணித்து வருகின்ற பொழுது தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்பதும் எங்களுடைய தேசத்தின் மீது நடைபெறுகின்ற சிங்களமயமாக்கல்கள் பௌத்தமயமாக்கல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிற பொழுது நாங்கள் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அதனை அடைந்து கொள்வது எப்படி என்பது தொடர்கின்ற ஒரு கேள்வியைத்தான் எதிரிகள் எங்களுடைய ஆதரவாளர்களை நோக்கி எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களை நோக்கி கேட்டு மக்களை குழப்புகிற செயல்பாடுகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த லட்சியத்தை அடைந்து கொள்வதற்கான அணுகுமுறை அல்லது அதற்கான ஒரு பிரதானமான மிக வலிமைமிக்க ஒரு ஆயுதம் என்பது இந்த தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம். இந்த தேர்தலிலே கிடைக்கின்ற பிரதிநிதித்துவம் என்பது தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பலம் மிக்க ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாங்கள் எங்களை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறோமா எங்களை காப்பதற்காக பயன்படுத்துகிறோமா என்பதுதான் இங்குள்ள கேள்வி. அப்போ அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே வடகிழக்கு வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுடைய எதிர்காலம், வடகிழக்குக்கு வெளியே வாழுகின்ற மலைய மக்களுடைய எதிர்காலம் என்பது எல்லாமே இலங்கையினுடைய ஒட்டியாட்சி கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படுவதற்காக மட்டும்தான் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒற்றையாட்சி கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் தமிழர்களும் வாழ முடியாது, முஸ்லீம்களும் வாழ முடியாது, மலையக தமிழ் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியாது. இது வரலாறு எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற ஒரு பாடம். அரசோடு ஒத்துழைத்தால் எந்த ஆபத்தும் பெறாது என்று நினைப்பது தவறு. அதுக்கும் அனுபவங்கள் இருக்கிறது. 2009 வரை நாங்கள் ஆயுதமேந்தி எங்களுடைய இனம் உரிமைக்காக போராடி இருக்கிறது. போராட நிர்பந்திக்கப்பட்டது, போராடினது. அந்த போராட்டம் 2009 மௌனிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலப்பகுதி வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கவில்லை. அரசாங்கத்தோடு முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த 2009 எங்களுக்கு எதிரான அந்த இனஅழிவு யுத்த முடிவுக்கு வந்த பிற்பாடு 2019 ஆண்டிலே அந்த முஸ்லீம் மக்கள் குறிவைக்கப்பட்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்ற ஒரு குண்டு தாக்குதலை சாட்டாக வைத்துக் கொண்டு இலங்கை தீவிலே வாழ்ந்த 22 லட்சம் முஸ்லீம் மக்களும் குற்றவாளிகளாக்கப்பட்டார்கள், பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், அன்று தமிழர்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி முஸ்லீம் மக்களை தங்களுடைய பக்கம் வைத்துக் கொண்டு எங்களை அழிப்பதற்காக அவர்கள் ஒரு வாய்ப்பை வகுத்து செயல்பட்டிருந்தார்கள். ஆனால் அந்த 30 ஆண்டு கால ஆயுத போராட்டம் முடிவுக்கு வருகின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதார ஆதிக்கத்திலே முஸ்லீம் மக்கள் வானளாக உயர்ந்திருந்தார்கள். 48 சுதந்திரம் அடைந்த பிற்பாடு அல்லது சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து சுதந்திரத்துக்கு பிற்பட்ட கணிசமான காலம் வரைக்கும் இலங்கையினுடைய வர்த்தகத்துறையிலே நிர்வாகத்துறையிலே ஆதிக்கம் செலுத்தியவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். தமிழர்களோடு அவர்களால் போட்டி போட்டு வர்த்தகத்துறையிலும் முன்னுக்கு வர முடியவில்லை, நிர்வாகத்துறையிலும் கல்வியிலும் முன்னுக்கு வர முடியவில்லை. அதனால் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கலவரங்கள் என்ற போர்வையிலே திட்டமிட்ட இனப்படுகொலைகளை ஏற்பாடு செய்து எங்களுடைய வர்த்தக ஆதிக்கத்தை அழித்தார், வர்த்தக நிலையங்களை கொள்ளையடித்தார், செல்வாக்கமிக்க வர்த்தகர்களை அழித்தார்கள், அரச பதவிகளில் இருந்து எங்களுடைய சமூகத்தில் இருந்தவர்கள் எல்லோரையுமே அழித்தார்கள் அல்லது விரட்டி அடித்தார்கள். கொழும்பிலிருந்து கப்பலில் ஏந்தி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினார்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுவதற்கான சூழலை உருவாக்கினார்கள். அதன் மூலமாகத்தான் அவர்கள் தமிழர்களை எட்டி பிடிக்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களோட போட்டி போட்டு அவர்கள் முன்னுக்கு வரவில்லை, எங்களை அழித்ததன் மூலமாக அவர்கள் ஒரு சமநிலைக்கு வர முயற்சி செய்தார்கள். ஆனால் நாங்கள் அதற்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய கொண்டிருக்கின்ற பொழுது முஸ்லீம் சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தங்களை வளர்த்துக் கொண்டார்கள். அங்கே தமிழர்களிடம் இருந்து அவர்கள் தமிழர்களை அழித்து தமிழர்களை வீழ்த்தி சிங்களவர்கள் தங்களுடைய கைகளுக்கு எடுக்க முயன்ற பொருளாதாரம் முஸ்லீம் சகோதரர்களுடைய கைகளுக்கு சென்று விட்டது. அவர்களால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அதற்கு என்ன உபாயம் என்று தேடினார்கள். அவர்களே இந்த குண்டு தாக்குதல்களை திட்டமிட்டார்கள். எங்கேயோ 4 பேர் குண்டு தாக்குதல், சட்டத்தின் முன் ஒரு மனிதன் குற்றம் செய்தால் சட்டத்தின் முன் அவர் தான் குற்றவாளியை தவிர ஒரு சமூகம் கூட்டு பொருள் இருக்க முடியாது. 4 பேர் இங்கேக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தால் குற்றம் செய்தவர் மட்டும்தான் அதற்கு குற்றவாளி, மற்றவர் எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாமல் குற்றவாளியாக்கப்பட முடியாது. ஆனால் இங்கே எந்த கட்சியிலும் இல்லாமல் எந்த அமைப்பிலும் இல்லாமல் அல்லாவே என்று அல்லது சிவனே என்று தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருந்த அப்பாவி முஸ்லீம் மக்கள் 22 லட்சம் பேரும் ஒரே நாளில் பயங்கரவாத மிக மோசமாக ஒரு மிக அவமானத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அவர்கள் மீது ஒரு பயங்கரவாத பலி சுமத்தப்பட்டது. அந்த ஒரு மகப்பேற்று வைத்திய நிபுணர் அவருக்கு எதிராக இவ்வாறான பொய்கள்
கட்டமைக்கப்பட்டது என்பது வந்து அவர் அதிலிருந்து விடுதலையாகி வந்து அவர் அந்த சமூகத்திற்கு அந்த சமூக ஊடகங்களிலே தனக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல்கள் பிள்ளைகள் சந்தித்த நெருக்கடிகளை சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய சமூகம் 30-40 தசாப்தங்களாக அனுபவித்த அந்த துன்பங்களை வந்து நாங்கள் ஒரு தடவை அது கண்முன்னே ஓடி சென்றது. ஆகவே இந்த செயல்பாடுகள் எதை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த நாடாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய குறிக்கோள். இதற்குள் தமிழர்களோ முஸ்லீம்களோ மலையகத்தவர்களோ அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது, பொருளாதார ரீதியாக நிமிந்து கூட நிற்கக்கூடாது, தங்களுக்கு முன்னால் ரெண்டாக மடிந்து நிற்க வேண்டும் என்பதுதான் சிங்கள பௌத்த பேரினவாதிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த நிலைமையை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய ஒட்டியாட்சி முறைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும். ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த தீவிலே தமிழ் முஸ்லீம் மக்களும் மலையக மக்களும் பாதுகாப்பாக கௌரவமாக வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த பேச்சுக்கு இடம் இருக்காது. எங்களுடைய சமூகத்தை அடிமையாக வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அபிவிருத்தியில் அவர்கள் முழுமையாக புறக்கணிப்பு நிதி ஒதுக்கீடுகள் இல்லை, ஒரு மிக குறைந்தளவு நிதி ஒதுக்கீடுகள், அந்த குறைந்தளவு நிதி ஒதுக்கீட்டை பங்கிடுவதிலே எங்களுக்குள்ளே போட்டிகள் பொறாமைகள் பிரச்சனைகளை உருவாக்குவது, சாதி பிரச்சனை சமய பிரச்சனை பிரதேசவாத பிரச்சனைகளை உருவாக்குவது, இதன் மூலமாக வந்து அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்குள் மோதலை உருவாக்கி எங்களுடைய சமூகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்பது அவர்களுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. அப்ப இந்த விடயங்களை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலை நாங்கள் ஒரு ஆயுதமாக நாங்கள் சரியான முறையில் கையில் எடுப்போமாக இருந்தால் இந்த உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்காமல் வராமல் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட்டு 2 வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா வரும் என்றால் எங்களுக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகம். ஏன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து எங்களில் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை, எங்களோட வாக்குகளை பெற வேண்டிய நிலைமை, அதுக்காக வந்து எங்களுக்கு வாக்குறுதிகளை தர வேண்டிய நிலைமை 5 வருஷம் எங்கள் சிலத்துக்கு மறதி வந்திருக்கிறோம். அவன் 5 வருஷத்துக்கு முதல்ல என்ன சொன்னவன், நாங்கள் என்ன கேட்டுறாங்க, ஆரங்களுக்காக நின்றவன் ஆரங்களுக்காக கருத்து சொன்னவன்ட்ட புட்டும் தெரியாது, எல்லாம் மறந்துடுவோம். 5 வருஷத்துக்கு வந்து அரிசியை மாவை சீனியை கொடுக்கல இவன் தான் எங்களை வாழ வைக்க வந்திருக்கான்னு சொல்லி அவனுக்கு பின்னால் ஒரு இருக்கு. அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா இந்த குழப்பங்கள் ஏதாவது வந்து தேர்தல் வரும்னு சொல்லி சொன்னால் சிலத்துக்கு மறக்கான் தெரியும். அப்போ போன முறை இவன் என்ன சொன்னவன், எங்களோட உரிமைக்காக நேர்மையாக நின்றவன் எங்களுக்கு என்ன சொன்னவன், நாங்கள் அதை கேட்டவா இல்லையா என்ற அதுகளை வந்து இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ஆகவே வந்து நாங்கள் இந்த தேர்தலை நாங்கள் ஒரு சரியான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஒன்றை விளங்கணும், இலங்கையிலே உங்களுடைய இந்த நாட்டு மக்கள் தங்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி வேணும் என்று எதிர்பார்ப்பார்கள். கட்டாயம் தமிழர்கள் நாங்கள் எங்களுக்கு ஒருதரிலே நம்பிக்கை இல்லை, அது வேற பிரச்சனை. நாட்டில் உள்ள சிங்கள மக்களை பொறுத்தவரையில தங்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி வேணும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதனை விட 1000 மடங்கு முக்கியத்துவமும் தேவையும் இந்தியாவுக்கு இருக்கிறது. இலங்கையில் ஜனாதிபதியாக வருகின்ற ஒருவர் இந்தியாவுடைய நலன்களை பாதுகாப்பதற்கு சீனாவை கட்டுப்படுத்தி சீனாவுக்கு எந்த விதமான இடங்களும் கொடுக்காமல் அல்லது இந்தியாவுக்கு மாறான சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் இந்தியாவுடைய விருப்பப்படி செயல்பட வேண்டும், இலங்கையுடைய வளங்கள் அனைத்தையும் இந்தியா தன்னுடைய விருப்பப்படி பயன்படுத்துவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒருவராக வர வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இந்தியாவுக்கு இருக்கிறது. சீனா என்பது ஒரு பொது எதிரியாக இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருக்கின்ற காரணத்தினாலே சீனாவின் ஆதிக்கத்தை இந்த உலகத்திலே கட்டுப்படுத்துவதற்கு, குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றாக ஒரு அணியிலே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நீங்கள் எல்லோரும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் மறந்து இலங்கைக்குள்ள ஒரு நல்ல ஜனாதிபதி அல்லது இலங்கையில வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் வாழ்க்கையில நடக்காது. இந்த புறக்காரணிகளை நீங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ளும். அப்ப ஆகவே வந்து அவர்களுக்கு விரும்புகிற ஒருவரை அமெரிக்காவும் இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் இன்றைக்கு உலகத்தில் முதலாவது பொருளாதார இராணுவ வல்லரசு சக்திகளாகவும் பொருளாதார நிலையில முன்னணியில் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இராணுவ ரீதியாக இவ்வளவு பெரிய வல்லரசு நிலையில இருந்தாலும் இலங்கையில வந்து அவர்களுடைய ஆயுத பலத்தை வச்சு கொண்டு இங்கே ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்கிறார். ஒரு தேர்தல் ஒன்று நடக்கும், அந்த தேர்தலில் வந்து மக்கள் வாக்களித்தால்தான் ஒருவர் ஜனாதிபதியாக வர முடியும். அப்ப இந்தியா விரும்புகிற ஒருவர் அமெரிக்கா விரும்புகிற ஒருவர் வந்து இலங்கையில ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கிற மக்கள்ல பெரும்பான்மையை நாங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அவர் ஜனாதிபதியாக வர முடியும். நாங்கள் வாக்களிக்காட்டி ஜனாதிபதியாக வர முடியாது. 2005 ரணில் விக்ரமசிங்கே வர வேண்டும் சொல்லி இந்திய அமெரிக்க நாடுகள் விரும்பினார். அன்றைக்கு ஏன் அவர் வர முடியாம போனது? நாங்கள் வாக்களிக்கிறோம். ஏன் நாங்கள் வாக்களிக்கிறோம்? நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னன்னு சொல்லி சொன்னால், நீ இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவை 5 ஆண்டுகளுக்கோ 10 ஆண்டுகளுக்கு வந்து தமிழர்களிடம் தருவேன் என்பதை உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடு. அப்படி என்று சொன்னால் நாங்கள் வாக்களிக்கிறோம். 2001 ரணில் பாராளுமன்றத்தை வந்து ஒரு பிரதமரை வரக்கூடிய சூழல் வந்த என்று சொன்னால் அதுக்கு காரணம் சந்திரிகா போர்ல சந்திச்ச தோல்வி. போர்ல சந்திரிகாவுக்கு தோல்வி ஏற்படுத்தினது வந்து தமிழர்களுடைய போராட்டம். எங்களிடம் இயக்கம் நடத்தின போராட்டத்தால் தான் ராணுவ ரீதியான பின்னடைவு ஏற்பட்டது. நாடு பாரிய பொருளாதார பின்னடைவுக்கு போனது. அப்ப நாடு பாரிய பொருளாதார பின்னடைவுக்கு போட்டது. இந்த இதை மீட்டெடுக்கிறேன்னு சொன்னா சந்திரிகா கொண்ட எல்லாத்தையும் அழிக்கிறான், ரணில் தான் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார் என்ற அடிப்படையில் தான் அதற்கு நாடாளுமன்றத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகினது.
அப்ப அப்படிப்பட்ட இடத்துல வந்து 2001 2005 வரைக்கும் வந்து வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகள் அவருக்கு முழுமையா ஒத்துழைக்கிறது. இரண்டு இயக்கத்தின் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப இயக்கம் சொன்ன அடிப்படையில் வந்து ஒத்துழைப்பு வழங்கப்படுது. ஆனால் அந்த ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருந்த காலப்பகுதியில் ரணில் என்ன செய்தவர், இந்தியாவோடும் அமெரிக்காவோடும் சேர்ந்து வந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு ராஜேந்திர விளைவின்னலை உருவாக்குற, விடுதலை புலிகள் இயக்கத்தை சர்வதேச ரீதியில் தடை செய்ய பண்ற, புலிகள் இயக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தால் தடை செய்யப்படுத்துவார், பல நாடுகளால் தடை செய்யப்படுது. புலிகள் இயக்கத்தின் வெளிநாட்டு செயற்பாட்டாளர்கள், நிதி சேகரிக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். இயக்க பல்லாயிரக்கணக்கான போராளிகள் இயக்கத்தினுடைய முழு கட்டமைப்பிலே இருக்கிறார். வடகிழக்கில் வந்து இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து முழு நிர்வாக கட்டமைப்பை இயக்கம் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தொழில்துறைகளை வழங்கி அவர்களுக்கு சம்பளங்களை கொடுத்து அந்த நிர்வாகத்தை இயக்கிக் கொண்டிருக்குது. ஒரு நடைமுறை அரசு நடந்து கொண்டிருக்குது. அப்ப அதுக்கெல்லாம் தேவைப்படுற நிதி முழுக்க புலம்பெயர் தமிழர்களால் தான் கொடுக்கப்படுவார். அந்த நிதியை சேகரித்து இங்கே அனுப்பி வைக்கக்கூடிய சகல செயற்பாட்டாளர்கள் முழு நாடுகளிலும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுகிறாங்க. மறுபக்கத்திலே இயக்கத்தின் வணிக கப்பல்கள், அதோட சம்பந்தப்பட்ட கப்பல்கள் எல்லாம் காட்டி கொடுக்கப்பட்டு வந்து தகர்த்தளிக்கப்படுவார். அப்ப இயக்கத்தை வந்து முழுமையாக கைகளை கட்டி அவர்களை வந்து அப்படியே கரைந்து இல்லாம செய்கிற செயற்பாடுகள் ரணிலால வந்து திட்டமிட்டு செய்யப்படுவார். அப்ப இந்த நேரத்தில் 2005 எலெக்ஷன் வருது. அப்ப திருப்பியும் வந்து இந்த நாடுகள் இருக்குது என்றால் நீங்கள் ரணிலுக்கு வாக்களிக்கப்படும். அப்ப இந்த இடத்துல இயக்கம் அதுக்கு மறப்பில்லை. ஆனால் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட வேண்டும் கேட்டதில் என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்க முடியும்? சில இந்திய கூலிகள், சிங்கள கூலிகள் சொல்லுவார்கள் வந்து 2005 பகிஷ்கரித்ததால தான் நாங்கள் அளிக்கப்பட்ட மனுஷன். ஆனால் விவரம் சொல்ல தயாரில்லை. வந்து 2005 புலிகள் வந்து முன்வைத்த கோரிக்கை நியாயமானது. நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறது, மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு போகாமல் ஒரு அமைதி வழியில் ஒரு தீர்வு ஏற்படுத்துறதுக்கு வந்து 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இடைக்கால நிர்வாகத்தை வந்து தமிழ் உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம். இன்றைக்கு 2009 அளிக்கிறதுக்கு உடனே உலகம் நாங்கள் எங்களுக்கு இடைக்காலம் தந்த பிறகு வந்து நாங்கள் ஒரு அமைதி வழி தீர்வுக்கு, ஒரு நாட்டுக்குள்ள தீர்வுக்கு தயார் இல்லைன்னு சொன்னால் ஒரு 10 வருஷம் கழிச்சங்களை அளிச்சிருக்கலாம். ஏன் 2009 அளிப்போம்? இந்த கேள்வியை இந்த அடிமையாவது கேட்குதா? இந்த இலங்கை அரசை பார்த்து இந்தியா பார்த்து கேட்குதா? முதுகெலும்பு நேரடா அங்க வாங்கி தின்ற கூலிக்காக இயக்கம் எடுத்த பிழையான முடிவால தான் நாங்கள் அளிக்கப்பட்டோம் என்று சொல்லி எங்கட மக்களை வந்து ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ள தள்ளுற செயல்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது நான் கேட்கிறேன், ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படுறாரு என்று சொன்னால், சட்டத்தின் ஆட்சி நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால், எப்படி எவர் வந்தாலும் எப்படி ஒரு இனத்தின் மீது ஒரு இனஅழிப்பை செய்கிறது, அதை பற்றி சொல்லி கேட்கறதுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு கிடையாது இந்த அடிமைகளுக்கு. ஆகவே அந்த முடிவு அன்றைக்கு 2005 பகிஷ்கரித்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு இயக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் 2010 தமிழ் மக்களின் தலைமை என்று சொல்லி சொன்னவர்களால் வந்து அந்த தேர்தல் பகிஷ்கரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால், பகிஷ்கரிக்கிறா தேர்தலை புறக்கணித்து போட்டு வீட்டில் படுத்திருக்கிறது அல்ல. ஒட்டியாட்சியை சமஸ்தியை கொண்டு வரன்ற ஒரு பேரம் பேசல் கோரிக்கையை முன்வச்சு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறது, தேர்தலில் வாக்களிக்காமலே இருக்கிறது அல்ல, அவர்கள் எங்களுக்கு முன்னால் இறங்கி வர்றதுக்கான ஒரு நெருக்கடியை உருவாக்குறது. அன்றைக்கு அதை செய்து அன்றைக்கும் பெருமண்டால் அவர்கள் அதை கணக்கெடுக்க அவற்றிருக்கலாம். ஆனால் தொடர்ந்தவர்களால் வந்து வெளியில நிற்க முடியாது. மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு இல்லாததும், மக்கள் மத்தியில் இந்த பொருளாதார நெருக்கடிகள், பரும நிலைமைகள், ராணுவ நெருக்கடிகள் காரணமாக வந்து மக்கள் இந்த கருத்துக்களை கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அவர்கள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி தாங்கள் ஒவ்வொருவரும் தப்பி பிழைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் ஒரு நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறவரால் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் மிதப்பாக பிடிச்சு கொள்றதுக்கு முயல்ற மாதிரி தான் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறார்களே தவிர இதற்கு ஒரு கூட்டாக ஒரு முடிவெடுத்து வந்து ஒரு தீர்வை காட்டுறதுக்கு மக்களுக்கு ஒரு சரியான வழிநடத்தல் கொடுக்கப்பட இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கிறேன் நாங்கள் ஒரு முடிவெடுத்து என்ன பொறுத்தவரையில வந்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையான தமிழ் மக்களால இதை பகிஷ்கரிக்கிற எல்லாமே எங்களால உருவாக்கலாம் என்று சொல்லி சொன்னால் சிங்களம் எங்களுடைய காலடிக்கு வந்து நிற்கும். இலங்கையிலே இந்தியா தனக்கு சார்பான ஒருவரை ஜனாதிபதியா தெரிவு செய்ய கங்கணம் கட்டி நிற்கிற ஒரு இடத்துல அவர்கள் எங்களோட காலடிக்கு வந்து நிற்பார்கள். எங்களுடைய வாக்குகளை பெறறதுக்காக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்றதுக்கான சூழலை உருவாக்கவர்கள் முன்வருவார்கள், பெற வைக்க முடியும். நாங்கள் எங்களோட கதையை கேட்டு மக்கள் பகிஷ்கரிக்காட்டி ஒரு நாள் மாற்றம் பெறப்போகுது. அப்ப அது நடக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை பெறப்படும். இதுல இருக்கிற செயற்பாட்டாளர்கள் இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் எங்களுடைய அரசியல் இயக்கத்தை தோற்கடிக்கிறதுக்காகத்தான் 2015ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது. ஏன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால தமிழ் மக்கள் 2015 தேர்தலுக்கு பின்னால திரளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு ரணில் மைத்திரி நல்லாட்சியை போய் ஜெனீவாவில் காப்பாற்ற வேண்டிய கூட்டமைப்பு செய்தால் மக்கள் வெறுப்படைந்து கஜேந்திரகுமார் பின்னால் வருவார்கள் என்று தெரியும். அதை தடுக்கிறதுக்காகத்தான் தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது.
அதற்காக எங்களை அதுக்குள்ள கொண்டு போறதுக்காக நாங்கள் விரும்பின கொள்கைகளை முற்று முழுதாக வந்து தாங்கள் ஒரு பேரவையினுடைய தீர்மானமாக எடுத்து அதை நாங்கள் எல்லோரும் ஒரு தீர்வு திட்டமாக தயாரித்து நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுப்போம் என்று சொல்லிக்கல நாங்கள் இனத்தின் நலன் கருதி நாங்கள் அதுக்குள்ள போனோம். ஆனால் காலப்போக்கில் தான் நாங்கள் அவர்களுடைய அந்த சதித்திட்டங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் அதுக்குள்ள போனதால ஒரு நன்மை எங்களுக்கு என்னன்னு சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய திறமையினால அவருடைய ஆட்சிமேல் ஆளுமையால நாங்கள் அந்த பேரவையிலிருந்து சாதித்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் 2010ஆம் ஆண்டு தமிழ் தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு வேணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து நாங்கள் போட்டியிட்டோம். அதில் படுதோல்வி அடைந்தோம். வடகிழக்கிலே எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் மொத்தம் 7,000-8,000 வாக்குகள்லாம் கிடைத்திருந்தது. படுதோல்வி அடைந்தோம் நாங்கள். ரெண்டாவது அதை கூட்டமைப்பே எங்களை எள்ளி நகையாடியது. ஆனால் நாங்கள் ஒரு மாற்று சக்தியாக இருந்தபடியால் கூட்டமைப்பும் சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தபடியால் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு சமஷ்டி என்பது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக நிறுவப்பட்டிருந்தது. 2015ஆம் ஆண்டிலும் நாங்கள் அந்த தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெறவில்லை. வாக்குகள் அதிகரித்திருந்தது, ஆனால் நாங்கள் வெற்றி பெறவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து இது கஜேந்திரகுமார் தீர்வு திட்டம் புதை எல்லாரும் வைத்துக் கொள்ள போடும் போன்ற என்ற அடிப்படையில் மாற்று கட்சிகள் வந்து மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர். இவ்வாறான ஒரு சூழல்ல இவர்கள் தங்களுடைய ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்கொண்டு போறதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால மக்கள் திரளாமல் தடுத்து அந்த 13ஆம் திருத்த சட்டமன்ற நிலப்பாட்டில் இருக்கக்கூடிய விக்னேஸ்வரனுக்கு பின்னால மக்களை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் தற்காலிகமாக விக்னேஸ்வரரை ஒரு வேடம் போட வைத்தார்கள். வந்து அவர் இந்த தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்ப்புக்குரியவர் என்று சொல்லி அவர் பேச வைக்கப்பட்டு நாங்கள் அதில் நம்ப வைக்கப்பட்டு அவருடைய தலைமையில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு திட்டத்தை தயாரிப்போம் என்ற ஒரு வேலை திட்டத்துக்குள்ள நாங்கள் போறோம். அவர்களுடைய நோக்கம் ஒரு பிழையான நோக்கமாக இருந்தாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதுக்குள்ள இருந்து கடுமையாக போராடி வாதிட்டு அந்த பேரவை வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் அரசியல் மக்களால் தெரிவித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிகளையும் உள்ளடக்கியதாக தமிழ் தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு தீர்வு திட்டத்தை அந்த பேரவையினுடைய தீர்வு திட்டமாக தயாரித்து கையில் எடுப்பதிலே கஜேந்திரகுமார் அதில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார். இது என்னை பொறுத்தவரையில் அவருடைய ராஜதந்திரம், அவருடைய அரசியல் சாணக்கியம், அவருடைய ஆற்றல் ஆளுமைகளுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அதற்கு பிற்பாடு அந்த பேரவை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது ஒரு தவறான வழியில போறது என்று தெரிஞ்ச பொழுது நாங்கள் வெளியில வருகிற பொழுது துரதிர்ஷ்டவசமாக அந்த மக்கள் எங்களோட இல்லை. ஏன்னு சொன்னா நாங்கள் சேர்ந்து உருவாக்கின பேரவை தான் சரி என்று சொல்லி மக்கள் அதுக்கு பின்னால அனுபவம் செய்யப்பட்டார்கள். அது எங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவு. இன்றைக்கு நாங்கள் இந்த அனுபவங்களின் அடிப்படையில் நாங்கள் ஒரு தனிப்பாதையில பயணித்து வர பொழுது மக்கள் இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்றத மிகப்பெரிய அளவில் நம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற பொழுது இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் சொன்னால் பல கட்சிகள் ஒன்றாக வந்திருக்காம், பல சிவில் சமூக அமைப்புகள் வடகிழக்கிலிருந்து ஒன்றாக வந்திருக்காம் என்று சொல்லி வந்து ஒரு பெரிய ஒரு மாயை ஒன்றை உருவாக்கி அந்த மாயையின் அடிப்படையில வந்து நாங்கள் எல்லாரும் ஒரு பொது வேட்பாளருக்கு போட்டால் எங்களுக்கு வந்து விடுதலை வந்து விடும் என்ற ஒரு போலி எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியை வந்து தீவிரமாக செய்து கொண்டிருக்காங்க. முழு ஊடகங்களும் வந்து அதுக்கு ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல சுமந்திரனுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையில முரண்பாடு மாதிரி ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும் அதெல்லாம் நாடகம். சுமந்திரனுடைய நிலைப்பாடும் 13 தான், சுமந்திரனுடைய நிலைப்பாடும் மாகாண சபை தேர்தல் நடத்துறது தான், இவர்களுடைய நிலைப்பாடும் 13 தான், இவர்களுடைய நிலைப்பாடும் 13 தான். இன்றைக்கு பொது வேட்பாளர்கள் இருக்கிற விக்னேஸ்வரன், செல்வமடைக்கலநாதன், சித்தார்த்தன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி வந்து இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர், உலகத்தின் 4வது வல்லரசின் தலைவர், சர்வதேச சமூகம் எங்களுக்கு தீர்வு பெற்று தர வேணும், சர்வதேச சமூகத்தின் ஆதரவில்லா தீர்வு வர முடியாது, அதுல மாற்று கருத்தில் எங்களோட கருத்து வரலாம். அந்த சர்வதேசத்தின் நாங்கள் தேடி போய் கதைக்க வேண்டிய சர்வதேசத்தின் தலைவர் ஒரு விளைவிக்க வல்லரசின் வெளிநாட்டு அமைச்சர் புதிய அரசாங்கம் அங்கு அமைஞ்ச கையோட முதல் வழிகிட்டு வாரார் இலங்கை வந்து தமிழ் பிரதிநிதிகளை தேசிய கட்சிகளாம் என்று சொல்லி போட்டு கொஞ்சம் கட்சிகளை கூப்பிடுறாரு. தமிழரசு கட்சி, தெலுங்கு மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை கூப்பிட்டா 8 பேர் அங்க போறோம். 8 பேர் போய் வரிசையில் இருக்கிறோம். அதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக எங்களோட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆலோசனையின் அடிப்படையில நான் அங்க போனேன். மற்றது தமிழரசு கட்சி சார்பில் புதுசா தெரிவு செய்யப்பட்டு இன்னும் பதவியேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீதரன், அங்கால சுமந்திரன், அங்கால மாவை சேனாதிராசா, 74 இருந்து சிறை சென்ற செம்பல் சேனாதிராசா, அங்கால சித்தார்த்தன், அங்கால செல்லமடைக்கலநாதன், சாணக்கியன், இவர்கள் எல்லாரும் வந்து அனுபவித்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருடைய கோரிக்கையும் ஒரே குரல்ல மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இது 13ஆம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தல், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இந்திய வல்லரசினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அந்த அரசு பொறுப்பேற்ற முதல் வாரத்திலேயே இலங்கைக்கு வந்த பொழுது கூட்டாக கேட்ட கேள்வி, வடகிழக்கில் 18 எம்பினர்
18 எம்பிமாரில் வந்து 11 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில், அதாவது டெலோ பிளாட் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். விக்னேஸ்வரனோட சேர்த்து 11 பேர் இருக்கிறோம். 18 11 அறுதி பெரும்பான்மை. அறுதி பெரும்பான்மை என்னதை கேட்குது? 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலும் மாகாண சபை தேர்தலை வைக்கிறதை தான் கேட்கிறார்கள். அதே ஆட்கள் வெளியில வந்து பொது வேட்பாளர் என்று சொல்லுகிறார்கள். என்று சொல்லி சொன்னால் இதை பகுத்தறிய எங்கட மக்கள் தயாரில்லை என்று சொல்லி சொன்னால் எங்கட மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு சவக்குழி தோண்டுகிறார்கள். நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம், சவக்குழி தோண்டுகிறார்கள். அற்ப சலுகைகளுக்காக எங்கட மக்கள் இதுல கஜேந்திரகுமார் சொல்ற கருத்தை புறக்கணிப்பார்களாக இருந்தால் ஒரு பாரிய அழிவுக்குள் எங்களுடைய சமூகம் செல்லும். இந்த தரப்புகள் வந்து இன்றைக்கு இப்படி அங்க ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வருகிற பொழுது, அல்ல வடக்குக்கு வருகிற பொழுது, கிழக்குக்கு வருகிற பொழுது யார் போய் நின்று செங்கலம்பலம் விரிக்கிறது? இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை உலகத்துக்கு சொல்ல போறோம் என்று சொல்ற செல்லம் அடைக்கலனால சித்தார்த்தன், விக்னேஸ்வரன் இவைதான் செங்கம்பலம் பிரிக்கிறோம். அப்ப செங்கம்பலம் பிரிச்சு நீங்கள் வந்து அவரை புகழ்ந்தால் ஏன் இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரணிலுக்கு நேரடியாக வாக்களிக்க வேண்டும் என்று சிந்திக்க மாட்டார்கள்? இதை மக்கள் விளங்கி கொள்வாங்க. இந்த பொது வேட்பாளர் என்ற நாடகம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னால மக்கள் திரள்றதை தடுப்பதற்கும் மக்களை சிந்திக்க விடாமல் குழப்புவதற்கும் தமிழர்கள் வந்து இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்து விடாமல் தடுப்பதற்கும் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்பது தேவைப்படுது. அவர்கள்ட கெட்ட காலம் என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழர்கள்ட நல்ல காலம், அவர்கள்ட கெட்ட காலம் என்னன்னு சொன்னால், ஒரு இனப்படுகொலையோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வேட்பாளராக இருந்திருந்தால் அவர்கள் தரிசுவமா சொல்லியிருப்பார்கள், இவர்கள் தேர்தலை வைத்திருக்கிற மூலம் அந்த இனப்படுகொலையாளிகளை காசு வேண்டி கொண்டு அவரை வெல்ல வைக்கிறதுக்கு இருக்கிறார்கள். இப்போ ஒரு வெல்லக்கூடிய வாய்ப்புள்ள ஒருவர் இதுக்குள்ள நின்று இந்த 3 பேரில் ஒருவர் நின்றிருந்தால் அப்படி ஒன்றை சொல்லியிருப்பார்கள். இந்த முறை வந்து அந்த 3 பேரும் அப்படி நேரடி குற்றச்சாட்டை செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக உலகான. இதே நீங்கள் வந்து மக்களுக்கு தெளிவாக வந்து இதை புரிய வைக்கணும். இந்த இதில் உள்ள முக்கியத்துவத்தை, இதில் உள்ள வாய்ப்புகளை, இதில் உள்ள வாக்களித்தால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை எல்லாத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும். ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு 3 தடவை நீங்கள் உங்களோட வட்டாரத்துக்கு போயிருக்கீங்க குறைஞ்சது. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எங்களை வெல்ல வைக்கிறதுக்காக உங்களோட வட்டாரத்தில் நீங்கள் குறைஞ்சது 3 தடவை நீங்கள் போயிருக்கீங்க. அதனூடாக தான் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்கக்கூடிய இருக்குது. அப்ப இந்த அதை விட முக்கியம், நீங்கள் எங்களை அங்கே அனுப்பினீங்கள் என்று சொல்லி சொன்னால் அங்கே அனுப்பி இவ்வளவு நாளும் நாங்கள் குரல் கொடுக்குற வேலையை தான் செய்து கொண்டு வந்தாங்க. அந்த குரல் கொடுத்து கொண்டு வந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் முடிவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நீங்கள் எல்லோரும் இருக்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இந்த தேர்தலை புறக்கணித்தால் அரசுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படும், இந்தியாவுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படும், அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கு பாரிய நெருக்கடி ஏற்படும். ஒரு பேரம் பேசுகிற நிலைமை ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியும் என்பது நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டெடுக்கப்பட்ட முடிவு. இந்த முடிவை நீங்கள் மக்களுக்குள்ள கொண்டு போய் மக்களை வந்து நீங்கள் உற்சாகப்படுத்தி, உங்களுக்கு நேர்மையான ஒரு தலைவர் இருக்கிறார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கிறார், வடகிழக்கு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் கால்நடையா சென்று அந்த மக்களோடு நின்று அடிவேண்டி உதவேண்டி கைது செய்யப்பட்டு கொலை அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டு கொடுக்காம நிற்கிற ஒரு தலைவர் உங்களுக்காக இருக்கிறார். தயவு செய்து வந்து நீங்கள் அவருடைய கருத்துக்களை, அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துங்கள் என்றதை நீங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை வந்து நாங்கள் வெற்றி பெற செய்யக்கூடியதாக இருக்கும். எங்கட தலைவர் இந்த நிலப்பாட்டிலிருந்து பின்வாங்க வைக்கிறதுக்காக கொழும்பில் அவருடைய வீட்டுக்கு முன்னால உதய கம்பின்மலை போன்ற இன வெறியர்கள் காடியர்களோட திரண்டது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி திரண்டார்கள்? அடிமணி அமைப்பதற்காக கொழும்பில இருந்து அவரை கைது செய்து வந்து நாய் போல இழுத்து கிளிநொச்சி கொண்டு வந்தார்கள் என்று சொன்னா ஏன் அவர் அந்த உறுதியான நிலப்பாட்டில் இருக்கக்கூடாது, அவரை அடிமணி வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இதை செய்தும் வந்து அவர் அடிபணியவில்லை. தமிழ் முஸ்லீம் மக்களுக்குள்ள உறவை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதில் எங்கட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார். கொரோனா காலத்திலே முஸ்லீம் மக்களுடைய ஜனாசாக்கள் வந்து எரிக்கப்பட்ட பொழுது பல முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோட்டாபய ராஜபக்சே அரசாங்கத்திலே சூடு சுரணை இல்லாம குந்தி இருந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் வந்து 27 கீழே வந்து ஒரு பேரவையை கொண்டு வந்து அந்த விஷயத்துல வந்து அது பிள்ளை என்று சொல்லி வந்து உறுதியாக தன்னுடைய நிலப்பாட்டை முன்வைச்சார். எங்கட கட்சி சார்பில் வந்து உங்கள் எல்லோர் சார்பிலையும் வந்து எங்களுடைய தலைவர் ஏன் என்று சொல்லிச்சுன்னா முஸ்லீம் மக்களை நாங்கள் அரவணைத்து கொண்டு போகணும், அவர்களுடைய அனைத்து உரிமைகளையும் நாங்கள் அங்கீகரிக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் அந்த விஷயம் செய்யப்பட்டது. அப்ப இன்றைக்கு இவர்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை, இப்ப இந்த ராஜேந்திரிகளுக்கு கூட வந்து இந்த தமிழ் முஸ்லீம் உறவு நல்லா வரது விருப்பம் இல்லை. ஏன்னு சொல்லி நாங்கள் தமிழருக்குள்ள சாதி பிரச்சனை இருக்கணும், பிரதேசவாத பிரச்சனை இருக்கணும், சமய பிரச்சனை இருக்கணும்.
தமிழ் முஸ்லீம் மக்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஒரு 2019 வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ராஜாந்திரியை சந்திக்கிறோம், ஒரு கீழ்மட்ட அதிகாரி தான் சந்திக்கிறோம். அப்ப சந்திக்கிற பொழுது வந்து ஒரு நட்சத்திர விடுதியில தான் அந்த சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புக்கு நாங்கள் போயிருக்கிற பொழுது வந்து எங்களுக்கு முதல் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியை சார்ந்தவர்கள் சந்திச்சுட்டு வரிசையோட சூட்டு போட்டு வரிசையில் வெளியில போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சந்திப்பு முடிய வந்து எங்களோட சந்திப்பு தொடர்ந்தது. அப்ப எங்கள்கிட்ட அவர்கள் எங்களோட பிரச்சனைகளை கேட்டார். அப்ப நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லி வந்து இந்த ஒட்டியாட்சியை நீக்க வேணும், ஒரு சமஷ்டி அரசியலை கொண்டு வர வேணும் என்ற விஷயங்களை வந்து நாங்கள் சொன்னோம். அப்ப அந்த அதிகாரி அந்த ராஜவந்திரி வந்து எங்களை பார்த்து கேட்டார், நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு தியாகம் செய்ய போகிறீர்கள்? நக்கலாக கேட்டார், எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் உங்களை தியாகம் செய்ய போகிறீர்கள்? ஏனென்றா நீங்கள் வந்து காலப்புறம் வந்து ஒட்டியாட்சி நீக்கப்பட வேணும், சமஷ்டி வேணும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த போராட்டமும் நடந்து முடிஞ்சது வந்து இது இப்படியே கழிச்சு வந்து கூட வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இப்படியே அழிஞ்சு போறதை தவிர வந்து வேற ஒன்றுமே நடக்க போற இல்லை என்ற கருத்தை தான் அவர் சொல்ல வந்தார். ஆகவே வந்து ஒரு ஆக்கபூர்வமாக சிந்தியுங்கள், அபிவிருத்தி பற்றி சிந்தியுங்கள் என்று சொல்லி அவர் எங்களுக்கு ஒரு புத்திமதியை சொன்னார். என்று சொல்லி கூட அவர் உதாரணமாக காட்டுறது ஜனநாயக போராளிகள் இருந்தால் வந்து போயிடும் வந்து எங்களோட இவ்வளவு நேரம் 2-3 மணித்தியாலமாக கழிச்சு வந்து அந்த அபிவிருத்தி வேலை வேலை பற்றி கழிச்சுட்டு போயிட்டாங்க என்று சொல்லி. அப்போ நாங்கள் அவர்கள்ட்ட கேட்டோம் வந்து இந்த வடமாகாண கரையோரத்தில் வந்து இருக்கிற கடற்தொழிலாளர்கள் முழுமையாக தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய மீனவர்களும் தென்னிலங்கையில் வார மீனவர்களாலும் வந்து எங்களோட மீனவர்கள்ட்ட பொருளாதாரம் அளிக்கப்படுகிறது. கடற்தொழிலுக்கு போகிற ஒரு மீனவனுடைய முதல் குறைஞ்சது 50 லட்சம். அவனுடைய போருக்கு பிற்பாடு அவன் தன் மனசின் காலத்தில் இருந்த நகைகளை விற்று அல்லது அடகு வச்சு அல்ல வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழன் நன்கொடையோட அல்லது கடமை தொகையோட வந்து தான் அவன் அந்த முதலை உருவாக்கி கடலுக்கு போய் கடல்ல மீனுக்கு வரைய போறான். போட்டுட்டு பார்த்து கொண்டிருக்க வந்து அறுத்துட்டு போறாங்க. இதை நீங்கள் கருத்து நிப்பாட்டி தர முடியுமோ? நீங்கள் ஒரு அபிவிருத்தி செய்ய தேவையில்லை, ஒரு வேலை வாய்ப்பு தர தேவையில்லை. இந்த யாழ்ப்பாண கரையோரத்தில் இருக்கிற எங்கட கடல் தொழிலாளர்கள் கடல்ல மீன் பிடிச்சு அதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அதுலேருந்து வார வருமானத்தில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தொழில்முறையை உருவாக்குவோம். உங்களுக்கு அதை செய்து தர முடியும். மயிலிட்டி துறைமுகம் வந்து தமிழர்களுடைய ஒரு துறைமுகம். 83-84 காலப்பகுதியில இலங்கையினுடைய மீன் உற்பத்தியில 2வது முன்னணி துறைமுகம். அந்த துறைமுகம் வந்து உங்களோட நீங்கள் சொல்றதை கேட்டு இந்த அபிவிருத்தி விஷயங்களுக்குள்ள முழுமையாக தங்களை அர்ப்பணித்து செயல்படுற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முயற்சியால ரணில் மைத்திரி நல்லாட்சியில வந்து 250 மில்லியன் கொண்டு வந்து அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கு. அங்க இன்றைக்கு அந்த அபிவிருத்தி செய்கிறதால அந்த மயிலட்டி கரையிலே அந்த தொழில்பாடுன்றது உங்களுக்கு சீதனம் கொடுக்குற மாதிரி, தாஜப்பன் விவசாயிகளுக்கு வந்து காணியையும் வீட்டையும் சீதனம் கொடுக்குற மாதிரி அவர்களுக்கு வந்து அந்த கடலில் இருக்கிற கரையில் தொழில் செய்கிற தொழில்பாடு தான் அவர்களுக்கு முதுசம். பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து அவர்களுக்குரிய அதுதான் கௌரவம், அந்தஸ்து எல்லாம். இன்றைக்கு அதிலே பலர் அந்த அபிவிருத்திக்காக பலருடைய தொழில்பாடுகள் பறிக்கப்பட்டது. ஏனென்றால் அது விரிவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து 250 மில்லியன் வந்து அது அபிவிருத்தி செய்யப்பட்டு அது அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு வந்து இன்றைக்கு கொழும்பு துறைமுகத்தின் துறைமுக அதிகார சபையின் பொறுப்பில் அது ஒப்படைக்கப்பட்டு அதில் தொழில் பார்க்கிறவங்க சிங்களவனாக இருக்கிறார். அங்க கொண்டு படகு கட்டி ஆழ்கடல் மீன்பிடி படகு கட்டி போட்டு மீன்பிடிக்கு போய் மீனை அள்ளி கொண்டு வந்து அந்த துறைமுகத்துக்கு படகு கட்டி அந்த மீனை இறக்கி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பாந்தோட்ட காலி மாத்திரை வர பெரும்பான்மையான சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்திலேயும் பாய் காத்து கொண்டு வேண்டியிருக்கு. மயிலிட்டி மீனவர்கள் வந்து போயிடாது, யாழ்ப்பாண மீனவர்களும் போயிடா, வடமான மீனவர்களும் போயிடாது, கிழக்கு மாநில மீனவர்களும் தமிழர்கள் போயிடா, முஸ்லீம்களும் போயிடா. இந்த அபிவிருத்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ? அவரிடம் எந்த பதிலும் இல்லை. நாங்கள் நினைக்கக்கூடாது ராஜேந்திரியர் என்று சொன்னால் அவர்கள் சொல்றதை அப்படியே தலையாட்டி எரும மாடுகள் மாரி கட்டு போட்டு ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர்கள் சொல்றதெல்லாம் உங்களுடைய நன்மைக்கானதும் இல்லை. தங்களுடைய நிலங்களை இலங்கையில பண்றதுக்கு தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சிக்கு வந்து மக்களை வந்து வசதிப்படுத்தி தயார்படுத்தி விடுறதுதான் அவர்களின் பேர் உலகம் நினைச்சிருவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் வாய் பொத்தி கொண்டுதான் இருக்கிறார். அப்ப நாங்கள் சொன்ன சொன்னால் மற்றது மயிலத்தமிழ் விஷயம் நாங்கள் அதில் சொல்லி காட்டினாங்க. மயிலத்தமிழ்ல வந்து 3 லட்சம் மாடுகள், நீங்கள் வேலை வாய்ப்பை பற்றி கேட்கிறீங்க, அபிவிருத்தியை பற்றி கேட்கிறீங்க. 3 லட்சம் மாடுகள் மேய்ச்சல் தரை அழிக்கப்பட்டு வேற மாவட்டங்களில் இருக்கிற வந்த சிங்களவர்கள் கொண்டு வந்து குடியேற்றப்பட்டு 3 லட்சம் மாடுகள் அழிக்கப்படும். உங்களாலே அவர்களை அத்துமதிய குடியேற்றவாசிகளை வெளியேற்றி அந்த மேய்ச்சல் தரையை இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமா? நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த மாட்டிலிருந்து அந்த மாடு அந்த புல்லத்தின்னும் அந்த புல்லத்தின்று கார பாலில் வித்து அந்த குடும்பங்கள் பொருளாதாரத்தில் முன்னுக்கு உங்களுக்கு அதை செய்ய முடியுமா? அதில் இல்லை. ஆகவே வந்து அது மற்ற இந்த விஷயம் சொன்னாங்க. அப்ப அவர்களை சந்திக்கிற பொழுது வந்து 19ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு, இது முஸ்லீம் மக்களுடைய சம்பவம் நடந்து முடிஞ்சது. அவனாகிட்ட இந்த முஸ்லீம் மக்கள் வந்து எங்க சுயநிர்ணய உரிமை கேட்டார், எங்க அரசியல் அதிகாரம் கேட்டார்.
அவர்கள் ஏன் 22 லட்சம் பேர் ஒரே நாளில் குற்றவாளியாக்கப்பட்ட ஏன் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாம போனது? ஆக மற்றதை என்று சொல்லி போட்டு நான் கடைசியில் நாங்கள் கேட்ட கேள்வி என்னென்றால், நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த போருக்கு பிற்பாடு 2009 போர் முடிஞ்ச பிற்பாடு தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் பல 1000 மில்லியன் ரூபாய்களை செலவழிச்சிருக்கீங்க. இலங்கைக்கு உலகம் கொடுத்திருக்கு, ஐரோப்பிய ஒன்றியம், வேற நாடுகள், அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் கொடுத்து நல்லிணக்கம். அங்கிருந்து சிங்கள மக்களை ஈட்டு கொண்டு இங்கே வர்றது, இங்கே எங்கட மக்களோட கும்பாலம் படிக்க வர்றது, இங்கிருந்து தமிழ் இளைஞர்களை கொண்டு போய் அங்கே வர்றது, அங்கே கும்பாலம் படிக்க வர்றது. அப்போ இன்ன நல்லிணக்கத்துக்கு இவ்வளவு மில்லியன் கணக்கான காசை நீங்கள் செலவழிச்சிருக்கு. யாரோட நல்லிணக்கம்? 48ஆம் ஆண்டிலிருந்து அரசாங்கமாக திட்டமிட்டு எங்களை கொலை செய்து கொள்ளையடித்து கற்பழித்து 2009 வரைக்குமே எங்களை கொடூரமாக சித்திரவதை செய்து கொண்டு வந்த தரப்போட எங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படுத்த முடியும் என்று மில்லியன் கணக்கான காசை செலவழித்திருக்கிறீர்கள். ஆனால் புலிகள் ஏதோ செய்து போட்டினோம், அதால் வந்து முஸ்லீம்களுக்கு தமிழர்கள நம்பிக்கை இல்லையா, அவர்களோட உங்களோட வந்து இணங்கி வர மாட்டோம், அதால் வடகிழக்கு இணங்க மாட்டோம், இது சாத்தியப்படும் என்று அவர் கேட்கிறார். அந்த இடத்துல என்ன அப்போ அப்படி கேட்கிறீர்கள் நீங்கள்? இந்த வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற முஸ்லீம் மக்களுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் மேற்கொண்டு ஒரு முயற்சியை சொல்லும், அல்லது உங்களோட நீங்கள் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கூட்டமைப்பு தமிழ் முஸ்லீம் உறவை வடகிழக்கில் சீர்படுத்துறதுக்கு செய்த ஒரு முயற்சியை சொல்லுவோம். ஒற்று பதிலும் இல்லை, கொத்தி கொண்டுதான் இருக்கிறோம். இதை நீங்கள் வந்து நீங்கள் பேசணும். அந்த கிராமங்கள் நான் சொன்ன கருத்துக்கள்லேயே தான் பிள்ளை இருந்தால் நீங்கள் திருப்பி சொல்லுவோம். ஆகவே வந்து நாங்கள் இந்த அபிவிருத்தி என்ற பாதை ஊடாக நீங்கள் வாழ முடியாது. அப்படின்னு சொன்னால் டக்ளஸ் வாழ்ந்தாக்கு இன்றைக்கு வந்து 15 யாழ்ப்பாணத்தில் உள்ள 7 சீட்டு கையில் இருந்திருக்கும். விளங்குதானே? அவர் செய்கிற வேலை என்ன? கல்வித்துறையை சீரழிக்கிறார். அவருக்கு விரும்பினவர் தான் பல பள்ளிக்கூடங்கள் அதிகமாக வரலாம். அங்கே பிரமாணங்கள் இருக்கு, இலங்கை ஆசிரியர் சங்கம் கொண்டு இருக்குது. அதே வெறிஞ்சி வெட்டி கொண்டு அந்த பிரமாணங்களின் அடிப்படையில் தான் இடமாற்றங்கள் நடக்கணும், அதிபர்களுக்கு மேலே நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும். ஆனால் சில இடங்களில் வந்து அவர் விரும்புகிறது தான் நடக்கும். இவே போய் வளர்த்து கொடுக்க இலங்கை ஆசிரியர் சங்கம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு கல்வித்துறை அரசியல்வாதிகளை விட கேவலமான ஒரு உதவியாக போயிருக்கு. அது ஒரு சிவில் அமைப்பு. ஆனால் அமைச்சர் என்று சொல்றவர், அதிகாரத்தோடு இருக்கிறவர் வந்து செய்கிற வேலை கல்வியை சீரழிக்கிற வேலையை தான் செய்து கொடுத்துருக்காரு. கடத்தொழில் என்ன செய்வார்? கடத்தொழில் அவர்கள் அந்த 3 தாழ்வு வழியை காணையில விளக்கு மாத்த காவி கொண்டு போகிற மாதிரி தான் அவருடைய கடை. இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சராக இருந்தோட அவர் செய்கிற வேலை கரையோரம் முழுவதும் அழிக்கப்பட்டு இன்றைக்கு அட்டப்பண்ண கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்தியாவுக்கு வந்து கரையோரம் முழுவதும் கொடுக்கப்பட்டு வந்து காற்றால மின்னுக்கு கடல்ல மீன் என்ன போய் பாருங்க. மீனவர்கள்ட்ட அவலம் தெரியும். நேற்று ஆலம் என்று சொல்லி ஒரு மன்னார் மாவட்ட கடத்தொழிற்சங்க பிரதிநிதி ஒருவர் வந்து இந்த ஊடகத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. வந்து இந்த நக்கலசி வந்து சீனாண்டி அரிசியை வச்சு இந்த அரிசி வச்சுக்கிறார். விளங்க. ஆகவே வந்து நாங்கள் எங்களை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு சில வழியில் கிடைக்கிற ஒரு கொஞ்சம் காசு எங்களோட குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க உதவி செய்யலாம். ஆனால் அவங்க இனமாக ஒரு சமூகமாக பாதுகாப்பாக வாழ வேணும்னு சொன்னால் ஒரு அரசியல் அதிகாரம் வேணும். அந்த அரசியல் அதிகாரம் வேணும்னா ஒட்டியாட்சி முறைமையை நாங்கள் ஒழிக்க வேணும். ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கணும். அந்த நிர்பந்தம் உருவாகணும்னா தமிழர்கள் ஒரு இனமாக ஒற்றுமையாக புறக்கணிக்க வேண்டும். அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வந்து பொது வேட்பாளரை போட்டு ஒற்றுமையாக 2 சொல்லணும். நாங்கள் சொல்கிறோம் அது பொய், பகிஷ்கரிப்பு தான் மெய்யென்று நாங்கள் சொல்கிறோம். 2005 தலைவரும் அந்த அடிப்படையெல்லாம் பகிஷ்கரிப்பை தெரிவு செய்தார். அன்றைக்கு இயக்கத்தில் இருந்த பலத்துக்கு ஒரு பொது வேட்பாளர் வச்சிருக்கலாம், ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது இளைஞர்கள் அடையாளத்தை நிராகரிக்காது என்றபடியாகத்தான் தலைவர் வந்து அந்த வழிமுறைக்குள்ள போகிறோம். ஆகவே நீங்கள் இந்த விஷயத்தை எந்த அளவு தூரம் நீங்கள் இந்த சமூகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்களோ தயவு செய்து வந்து உங்களுடைய சொந்த தேர்தலாக நீங்கள் கஜேந்திரகுமார் அண்ணி அல்லது எங்களை கட்சி சார்ந்தவர்களை பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல வைக்கிறதுக்காக இதில் இருக்க அத்தனை பேரும் அர்ப்பணிப்போட உழைச்சாங்க. அப்போ அந்த விட 100 மடங்கு தீவிரமாக வந்து நீங்கள் வேலை செய்யணும். எங்களுக்கு நல்லூர் திருவிழா நேற்று தொடங்கி இருக்குது. வந்து நாங்கள் எல்லா வீதியிலையும் வந்து நாங்கள் நின்று நோட்டீஸ் கொடுத்தோம்னு சொன்னாலே லட்சக்கணக்கான நாங்களுக்கு வந்து இந்த எங்களோட துண்டு பிரசுரங்களை வந்து கொடுத்து நாங்கள் இந்த கொள்கை நிலப்பாடு எங்களோட நிலப்பாட்டை வந்து நாங்கள் சேர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட வந்து எத்தனையோ தேவாலயங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயங்களில் பூசியல் நடக்குது, சைவ கோயில்களில் திருவிழா நடக்குது. சைவ கோயில்களில் திருவிழா நேரம் சாத்தியப்படாது. ஆனால் தேவாலயங்கள்லேருந்து வெளியில் போகிற மக்களுக்கு நாங்கள் அந்த விஷயங்களை மிக இலவாக வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். மைதானங்கள் எவ்வளோ இடங்களில் விளையாட்டுகள் நடக்குது, பின்னீரங்களில் இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் ஊரூரா வீடா போகிறதுன்றது ஒரு தேவைப்பாடாக இருந்தாலும் இந்த பொதுவாக கூடுற மக்களுக்குள்ளே சந்தைகளை பிரிவு நடந்து கொண்டிருக்குது. பள்ளிக்கூட கூடுற நேரத்தில் வந்து பெற்றார் வந்து பிள்ளைகளை இருக்கிறது வரைக்கும் டியூட்டரியலுக்கு முன்னால் பெற்றார் வந்து பல மணி நேரங்களாக காத்திருக்கிறோம். அப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு பெருமளவான நாட்கள் நீங்கள் இந்த செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் அந்த தேர்தல் முடிகிற விளம்பரம் முடிகிறதுக்கு முன்னரான அந்த 72 மணித்தியாலத்துக்கு முதல் வரைக்கும் வந்து இதில் இவ்வளவுத்துக்கு கூடுதலான நேரத்தை நீங்கள் மட்டுமில்லை உங்களை தெரிஞ்ச அறிஞ்சவர்கள் எல்லாரையும் வந்து நீங்கள் ஒருங்கிணைத்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய இருக்கும்னு சொன்னால் என்ன பொறுத்தவரையில் வந்து இதில் நாங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்.
அது நடக்க அந்த மாற்றங்களோட பிறகு எங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், பெண்களுக்குரிய சமத்துவம் எதுவாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு இல்லை, பொருளாதாரம் இல்லை என்று சொல்லி சொன்னால் வன்முறைகளும் துன்பங்களும் தீரங்களும் தான் மிஞ்சி. வேறு இதையுமே நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். இயக்கம் பெண் சமத்துவத்தை உருவாக்கினது வந்து கையில் ஒரு ஆயுதம் இருந்தது, ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசம் இருந்தது, அதுக்குள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சமத்துவம் ஒன்றுமில்லை என்று சொன்னால் என்னத்தை செய்யும். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விளங்கி கொண்டு இந்த மாற்றத்துக்காக எல்லோரும் தயாராக வேண்டும். இப்போ இந்த கடந்த ஒரு 3 வாரங்களாக யாழ்ப்பாணத்துக்குள்ள பொன்மாசம் இந்த பயிற்சியற்ற வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற மற்ற மாவட்டங்களில் வந்து இன்னும் ஆரம்பிக்கையில் இந்த திங்கட்கிழமையிலிருந்து மற்ற மாவட்டங்களையும் தீவிரமாக ஆரம்பிக்க இருக்குது. அப்போ அதுகளில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றது நாங்கள் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் பெற இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் இந்த பயங்கரவாத திட்டத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை வந்து நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு ஜனாதிபதியாக போட்டியிடுற ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் கடந்த வாரமும் கூட வந்து சிலரை தடுத்து வைத்து விசாரணை நடத்துறதுக்கு டிஓ பயங்கரவாத தரச்சட்டத்துக்களை தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்கான இதில் கையொப்பம் மட்டும் கொடுத்துருக்கிறாங்க. இது ஒரு தரம் வெளியில் பேசுகிறது கிடையாது. அவரை கொண்டு திரி நம்ம வந்து வரலாம், பொருளாதாரத்தை மீட்க போகிறாரு. அப்போ நாங்கள் இந்த விஷயங்களையும் இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வந்து சர்வதேச காணாமல் போனோர் தினம், வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு போராட்டம் உள்ள ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்துக்கு வந்து எல்லாரும் கலந்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த தீர்மானம் ஜெனீவா தீர்மானம் பெறுகிற பொழுது வந்து இந்த நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற எங்களோட கோரிக்கைகளையும் பயங்கரவாத நீக்கப்பட வேண்டும், பயங்கரவாத மோசமான முறையில் இங்கே அமுல்படுத்தப்படுது, ஒரு மிக தீவிரமான அச்சுறுத்தல்கள் ஒடுக்குமுறைகள் இருக்குது என்ற விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அந்த பயங்கரவாத சட்டத்துக்கு எதிரான மற்றும் சர்வதேச விசாரணை வலியுறுத்துவோர் போராட்டம் இதையும் இந்த வர்ற வாரங்களுக்குள்ள வந்து நாங்கள் அவசரமாக செயல்படுத்த செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ அதுக்கும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய இருக்கணும் சொல்லி கேட்டு என்னுடைய கருத்துக்களை செய்கிறேன்.